வணக்கம் மக்களே. 2025ல நம்ம நாமக்கல்ல என்னலாம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு குட்டி ரீகேப் பார்ப்போமா? நாமக்கல்லிலே மிக பிரம்மாண்டமாக குழந்தைகள் மாணவ மாணவிகளின் திறன்களை வளர்க்கும் விதமாக கலை நிகழ்ச்சிகளுடன் புத்தக திருவிழா சிறப்பு விருந்தினர்களுடன் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த வருடமே ஜனவரி மாதமும் டிசம்பர் மாதமும் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு 2 முறை சொர்க்கவாசல் நம்ம அரங்கநாதர் கோயிலில் திறக்கப்பட்டதுங்க. மார்ச் மாதத்தில் சாலப்பாளையம் ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. நாமக்கல்லில் முதன்முறையாக திரைப்பட பிரபல பின்னணி இசை பாடகர்கள் ஸ்வேதா மோகன், எஸ்பிபி சரண் அவர்களுடைய கான்செப்ட் நடந்தேறியது. ஆண்ட்ரியா லைவின் கான்செப்ட் ஏப்ரல் மாதத்தில் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக திருமதி துர்காமூர்த்தி அவர்கள் ஜூன் மாதத்தில் நியமிக்கப்பட்டார். இதே மாதத்தில் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. நாமக்கல் ஈரோடு இடையே புதிய பாலம் திறக்கப்பட்டது. ஜூலையில் நாமக்கல் மாவட்டத்தின் எஸ்பியாக திருமதி விமலா அவர்கள் நியமிக்கப்பட்டார். மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்கள் மற்றும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் டாக்டர் மா மதிவேந்தன் அவர்கள் இணைந்து ஒருங்கிணைந்த ஆயுஷ் மருத்துவமனை என பெயரிட்டு திறந்து வைக்கப்பட்டது. நடிகர் விஜய் அவர்கள் தொடங்கிய கட்சியான தமிழக வெற்றி கழகத்தின் நாமக்கல் மாவட்டத்திற்கான பரப்புரை ஆகஸ்ட் மாதத்தில் நடந்தது. முட்டை நகரமான நாமக்கலில் முட்டை தினம் அன்று 1 லட்சம் முட்டைகள் இலவசமாக பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் வரலாறு காணாத அளவில் முட்டையின் விலையானது ₹6.40 என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. இந்த வருடத்தில் நீர் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டதற்காக நாமக்கல் மாவட்டத்திற்கு இந்திய அளவில் JSJB 1.0 விருது வழங்கப்பட்டது. நாமக்கலின் சோப்புக்கல் பாத்திரங்களுக்கு GSI அதாவது புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. அதிவேக ரயில் சேவையான வந்தே பாரத் ட்ரெயின் பாத்தீங்கன்னா நாமக்கல் வழியாக இந்த வருடம் தான் இயக்கப்பட்டிருக்கு. நாமக்கல் நாயகனான ஆஞ்சநேயருக்கு இந்த வருடமும் 1,08,000 வடைகளுடன் அனுமன் ஜெயந்தி மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அவ்வளவுதான் மக்களே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம நாமக்கல் நடந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருக்கேன். இது இல்லாம வேற ஏதாவது விஷயம் விடுபட்டு இருந்தாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம நாமக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கங்க.